இப்படி யோசிக்கக்கூடிய ஆக்கள் தனித்தனி ஏண்டாலும் பரவாயில்ல. பெரிய அல்லு ஒல்லையா டீமா தான் பரவணும் வண்டி இல்லை. பிரசாந்தன் ரமேஷன் தனித்தனியை தான் வந்தாங்க. இன்றைக்கு மட்டக்களப்பில் 150 140 ஏக்கருக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த இடத்துல வச்சு அந்த அடி தான். இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அட்டாள சென்னையில் ஃபர்ஸ்தான் தனியாக வலிக்கிட்டார், முத்தையங்காட்டில் லோஜிதான் தனியாக வலிக்கிட்டு இருக்கார், திருவண்ணாமலையில் விஜின் தனியாக வந்திருக்கார். அது வரப்புற அவரை சுற்றி அங்கே ஒரு டீம் அப்படி அப்படின்னு சொல்லி அதை பெருசாக அரை மணி நாங்களும் தனியாக தான் வலிக்கிட்டோம். அது அப்படி இப்போ எங்கள்கிட்ட ஒரு தினச்சில் மட்டும் ஒரு 20 பேர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க. 20 ஆப்ரேட்டர்ஸ் பைலட்ஸ் வேலை செய்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய ஒரு இயக்கமாக பெரிய ஒரு ஆர்மியை பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி தான் இதை செய்து முடிக்கணும். ஏன்னா இது லேசான வேலை இல்லை. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். வணக்கம். வணக்கம். 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்த பயணம் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களோட 2020ஆம் ஆண்டு ஆரம்பித்த பயணம் சரி 5வது வருஷத்தில் நிற்கிறோம். இப்போ கொக்கட்டுச்சோலை வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். சந்தோஷம். பக்கத்தில் நிற்கிறவர் சுரேன் கணேசபிள்ளை, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தாயின் கேஆர் பிரைவேட் லிமிடெட். கதைக்கிறவர் ரஜிதன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இந்திரா குரூப். நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் எல்லா ப்ராஜெக்டும் செய்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியும். விவசாயத்தில் அதுவும் இவ்வளோ பெரிய ரிவல்யூஷனரி ப்ராஜெக்டை, புரட்சிகரமான ப்ராஜெக்டுகளை தனி மனிதனாக செய்யலை. அதெல்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். நாங்கள் 4 பேருன்னு சொன்னோம். இன்னும் 2 பேர், ஒரு ஆள் கனடா பிராஞ்சிலையும் ஒரு ஆள் UK பிராஞ்சிலையும் இருக்கிறோம். எல்லாம் வெகு விரைவில் பிராஞ்சுகள் இன்னும் ஓப்பன் பண்ண வேண்டி இருக்குது. எல்லாம் படிக்க போயிருக்காங்க, திரும்பி வருவாங்க. இல்லாட்டி அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். ரைட், அதை விடுவோம். இப்போ இங்கே என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதில் கொக்கட்டுச்சோலையில் ஒரு 2.5 ஏக்கர் நாட்டு நட வந்திருக்கிறோம். போன காலபோகத்துக்கு மட்டக்களப்புக்கு முதலாக மட்டக்களப்புக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு டீமோட ரோசாந்த் ரமேஷ் அண்ணா உட்பட்ட டீமோட இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணினோம். இந்த முறையும் அந்த டீமோட ஃப்ரான்ச்சைசி மாடலில் இங்கே வேலை செய்கிறோம். இந்த போகத்தில் கொக்கட்டுச்சோலையில் ஏறத்தாழ 30-32 ஏக்கரும், ஒட்டுமொத்த மட்டக்களப்பில் எல்லா ஃப்ரான்ச்சைஸிஸும் சேர்த்து மட்டக்களப்பு மாவட்டம் ஃபுல்லாக ஒரு 140-150 ஏக்கரும் கூட ஒழிய குறையாது. இந்த மோடஸ் வந்து ஒன்று இருக்குது செய்கிறோம். இதை விட கிளிநொச்சி 160-175 ஏக்கர் தாண்டி அது போயிட்டுருக்கோம். எங்களுக்கு நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் தேவை. தொழில்நுட்ப உதவி நாங்கள் செய்து தருவோம். நீங்கள் தாராளமாக உங்களோட இடங்களில் ஒரு நல்ல இளைஞர்கள் கொண்ட டீமை உங்களால் பிடிக்க இயலும்னு சொன்னால், இதில் நிற்கிறதெல்லாம் முழங்காவில் டீம், முழங்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் இங்கே ஆக்கள். அப்படி இல்லாமல் கொக்கட்டுச்சோலையிலே விவசாயிகள் இளம் பெட்டியல் இருக்காங்க நிறைய பேர். என்ன அவங்களுக்கு தெரியாது இது என்னண்டு. இது ஒரு ரெவல்யூஷனரி அக்ரிகல்ச்சர் மாடல்ன்றதை நாங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்தி, நீங்கள் பார்த்தா நீங்கள் நேராக வாங்கோ, இல்லாட்டி வேறு ஆக்கள் பார்த்தா அவங்களுக்கு அறியத்தாங்கோ, கட்டாயம் வருவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இந்த புரட்சிகரமான விவசாய ப்ராஜெக்டில் நாங்கள் இணைஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் உங்களை எல்லாரையும் அழைச்சி கொள்கிறோம். சேவையை சார்ந்த வியாபாரம் தான், ஆனால் முற்றுமுழுதாக சேவையோட நடக்க இல்லை. லாபம் ஒன்று வேணும், எல்லாருக்கும் லாபம் வேணுமென்று தான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கோம். இதில் நட்டு கொண்டிருக்கிறபடிகளுக்கு ஒரு ஏக்கருன்ற சம்பளம் 5000 ரூபா. ஒரு நாளைக்கு அவங்க 3 ஏக்கர் நடுவாங்க. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட வெளிநாட்டு டாலர் பேமெண்ட்டை நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அப்படி ஒரு ப்ராஜெக்டாக தான் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். கட்டாயம் நிறைய பேர் இதுக்குள்ளே வரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கீழே தொடர் விளக்கம் எல்லாம் தாரேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கோ, கோல் அடிங்கோ, கதைச்சு நாங்கள் ஒரு இளம் விவசாயிகள் அல்லது இளம் பையன்கள் இணைஞ்சு செய்த ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனரி ப்ராஜெக்டில் நாங்கள் இணைஞ்சு கொள்ளணும் எல்லாரும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். ரஜியன் சொன்ன மாதிரி இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கொக்கட்டுச்சோலையில் நிற்கிறோம். இங்கே தாந்தோந்தீஸ்வரர் கோயில் வந்து இருக்குது, அதுக்கிட்ட தான் இருக்குது. அந்த சிவன் அருளோடையும் இங்கே தான் வந்து நிற்கிறோம். இது போன வருஷமும் இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் இதில் பெரிய அளவில் டிரான்ஸ்பிளான்டிங்ன்றது நடைமுறைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு முக்கியமாக இங்கே 2 பேர், ரமேஷ் அண்ணா மற்றது ரோசான் 2 பேரும் வந்து முக்கியமாக அதை பங்காயிட்டு கொண்டிருக்கணும். உண்மையில் நெல் இலங்கைன்ற தன்னிறைவு நெல்லில் இருக்கான்னு கேட்டால் இப்போ வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது அந்த அளவுக்கு இருக்குதான்னு. ஆனால் இருந்தது, இப்போ இல்லாமல் போயிருக்கின்றது. மற்றது விளைச்சல் குறையுது, நிறைய பிரச்சனை, காலையில் பிரச்சனை நிறைய வருது, அதால் நெல் அழிகிறது அப்படின்னு சொல்லி நிறைய சவால் வந்து விவசாய பக்கத்துலேருந்து வருது. ஆனால் அதுக்கு பின்னால் அது முதல்ல சவால் தான். அதனால் அவைகள் விவசாயி போய் சொல்லலை, அது அந்த சவால் தான் இருக்குது. ஆனால் அந்த சவாலுக்கு பின்னால் எவ்வளோ விஷயம் எங்களோட எங்களோட முயற்சிகளால் கட்டுப்படுத்தலாம்ன்றதும், சில முயற்சி வந்து கட்டுப்படுத்தலாம். ஒரு வெள்ளம் அடிச்சு இன்றைக்கு ஒரு நாளுக்கு இல்லை 300 மில்லிமீட்டர் மழை பெய்யுதுண்டா அதுக்கு கட்டுப்படுத்தலாம். ஆனால் அந்த இழப்பிலேருந்து தடுக்கக்கூடிய மாதிரி இந்த நெச்சை நிறைய விவசாயம் சார்ந்த ஆலோசனையை கொடுத்துருக்கிறோம் பயிர்களை. ஆனால் பிரதானமாக இந்த நெல்லில் என்ன செய்யலாம்ன்றதும் என்ன செய்யக்கூடாதுன்றதுலேயும் வந்து நான் கவனமாக இருக்கணும்.
இதில் நான் அறிமுகப்படுத்துகிற தொழில்நுட்பம் வந்து ரஜன் சொன்ன மாதிரி இது நெல் நாட்டு நடுறது. இப்போ இது வந்து ஒரு பழைய தொழில்நுட்பம். ஆனால் இந்த இடத்துக்கு இது புதுசுன்னு சொல்லிக்க நினச்சி பாருங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் பின்னுக்கு நிற்கிறோம்னு சொல்லி. ஆனால் அதையும் இந்த இடத்துல கொண்டு வந்து சேரிக்க அந்த தொழில்நுட்பம் நான் வளமையாக ஒரு தவறு எப்படின்னு சொன்னால், ஒரு தொழில்நுட்பம் எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஒன்றை மட்டும் வெளியில் தூக்கி கொண்டு வர்றது. இப்போ நீங்கள் நாங்கள் என்ன உடுப்பெடுக்க போகிறோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் ஒரு ஷர்ட்டு வேண்ட போகிறோம்னு சொன்னால், ஷர்ட்டில் பொக்கெட்டை மட்டும் டெய்லர்லேருந்து தூக்கிட்டு வந்தால் அதை போடலுமா. அப்படித்தான் நான் இது வரைக்கும் தொழில்நுட்பத்தை வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த தொழில் கொடுத்தா மிச்சம் எல்லாத்துக்கும் சேர்க்கல. அது விவசாயியால் முடியாத காரியம். அப்போ அந்த விவசாயிக்கு அந்த தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டாடமெண்டா A to Z என்று சொல்லுவோம். அந்த முழு விஷயமுமே விவசாயிக்கு கிடைக்கணும். விவசாயி கிடைக்கிற மட்டும் இல்லை, அவருக்கு பொருத்தமான வகையில் கிடைக்கணும். அது இன்னும் முக்கியம். விவசாயி வந்து அவர் எப்படியான வாழ்க்கை முறையில் இருக்கிறார், எப்படியான பொருளாதார சூழலில் நிற்கிறார், எப்படியான பழக்க வழக்கம், அதாவது நான் அந்த நெல் நடுறதோ விவசாயம் சார்ந்த என்ன நடைமுறையை பின்பற்றி வந்திருந்தாருன்றதில் எல்லாம் அது தங்கும். அப்போ நான் கண்ணை முடிக்கொண்டு புதுசாக கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும், கிட்ட கூட வரமாட்டாங்க. அப்போ அதை சின்னனாக்கி அதையந்த லெவலில் இருந்து அவையில் படிப்படியாக கூட்டிக் கொண்டு வர. இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு PhD படிப்பேன்டா கொண்டு வந்து முதலாம் ஆண்டு பிள்ளைக்கு PhD கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அதை படிப்படியாக கூட அதைத்தான் நாங்கள் விவசாயப்படமாக 4 பேர் சேர்ந்து இதை உருவாக்கியிருந்தாங்க. அந்த தொழில்நுட்பத்தை எப்படி விவசாயிக்கு பொருத்தமான மாதிரி மாற்றி கொடுக்குறன்றதுல அதில் இப்போ வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை ஒவ்வொன்று பேரையும் திருத்தி கிட்டத்தட்ட இது ஒரு 5 வருட பயணமாக இருக்குதுன்னு ஒருத்தர் 2 வருட பயணம் 6 வருஷம். அப்போ அதுக்குள்ள நிறைய போகங்களை வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். எங்கள்கிட்ட முதலாவது அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடியோக்களை ரஜன் சொல்லியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து இதுக்குள்ள எவ்வளோ நாங்கள் பெற்ற நிறைய அனுபவத்தை குடிச்சு கொண்டு வரோம். ஆனால் இன்னும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் இப்போ வர ஜெனரேஷன் எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேத்துக்குள்ள நிற்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்குமென்று தெரியல. ஆனால் நீங்கள் இந்த சேற்று வயல் ஆடி நாட்டு நடன ஆசைன்னுட்டு வீடியோக்கு லைக் போடலாம். ஆனால் இது ரியலாக வந்து இது கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ இந்த சேத்துல இனிவார சந்ததியை வந்து இந்த சேத்துக்குள்ள நில்லு என்று கேட்குறதும் பொருத்தம் இல்லை. அப்போ அது விரும்பி வரலாம். ஆனால் இப்படித்தான் செய்யணும்னு சொன்னால் அவன் தூர ஒயிட் கலர் ஜாப் பண்ணுது, அது தூர ஓகே தான் போகலாம். அந்த விவசாயம் வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கட்டாயம் இந்த சேத்துக்குள்ள இறங்கணுமென்ற தேவை இல்லை. இந்த சேத்து சப்பாத்து போட்டுருக்கேன், நானும் சப்பாத்து இல்லாமல் தான் நிற்கிறேன். ரெண்டுமே பாசிபிள். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சப்பாத்து இருக்கிறதால அது யங் ஜெனரேஷன் உள்ளே வர்றதுக்கு காணும். ஏன்னா வரம்பில் நின்று நடக்கூடாது கேட்குறாங்க. உண்மை, அப்படி கூட நட முடியும். அதாவது வயலுக்குள்ள இறங்காமையே இந்த வயலை செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்கு. அதை வந்து எங்கட இடத்துக்கு மாற்றணும்ன்றதுல நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு தான் நாங்கள் கேட்குறது, நாங்கள் தனியாக நின்று செய்ய இயலாது. நீங்கள் சேர்ந்து உங்களோட அறிவு, உங்களோட ஆற்றல், உங்களோட அனுபவம் எல்லாமே இருக்குது. விவசாயிட்ட இருக்க அனுபவம் மிகப்பெரியது. அது மாதிரி நிறைய பேர் இந்த விவசாயம் சார்ந்து வேலை செய்யணுருக்கீங்க. உங்களோட அனுபவம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு புரட்சியை கொண்டு வந்து கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சோறு சாப்பிட்றத நிப்பாட்ட போகிறது இல்லைன்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்போ நெல் தான் சாப்பிட போகிறோம். அப்போ நெல் சாப்பிட போகிறோம்னா நெல்லை எப்படி லாபகரமாகவும் செய்யணும், அதை மாதிரி அதை தன்னிறைவாகவும் செய்யணுமன்றதில் நான் கவனமாக இருக்கணும். அதுக்கான தொழில்நுட்பங்களில் ஒவ்வொன்று இப்போ வந்து இருக்கு. இன்றைக்கு வந்த காரணம் என்னென்னு சொன்னால், இதில் என்னென்ன சவால் இருக்குது இந்த இடத்துல, அந்த சவாலை அடுத்த முறைக்கு எப்படி இலகுவாக மாற்றி எங்களை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த விவசாயிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நெல் செய்கிற விவசாயிகளில் வந்து அதாவது இதில் இறங்கி இப்படி இருந்தால் சேரெல்லாம் அடித்து இதுக்கு நின்று செய்கிற விவசாயிகள் வந்து 45+ மேலே தான் மெஜாரிட்டி இருக்கணும். அது இன்னும் ஒரு 5 இயர்ஸில் போனால் அந்த யங் ஜெனரேஷன் இதுக்குள்ள இறங்க ரெடி இல்லை. எங்களையே நிறைய பேர் கேட்கணும், முழு வயலையும் எடுத்து செய்தால் என்னென்று இப்போ நான் நாட்டு நிறைக்கு தான் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் வயலை எடுத்து செய்யுங்களான்னு சொன்னால், இல்லை நாங்கள் செய்யலாது செய்கிறது அது வேறு பிரச்சனை. ஆனால் அது வந்து உண்மையில் அப்படியான முறைக்கு போகக்கூடாது. அது வந்து இப்போ நீங்கள் என்ன நடக்குமென்னு சொன்னால், இப்போ எடுங்க ஒன்று கேட்குறீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 1000 ஏக்கர் இருக்குண்டா, சரி இந்த 1000 ஏக்கரையும் ஒரு கம்பெனியும் ஏதோ ஒன்று வந்து எடுக்குதுன்னு வைங்க. அதுக்கு பிறகான அந்த நெல்லின் உற்பத்தி இருக்குது தானே, அந்த நெல்லின் உற்பத்தி அது இந்த இப்போ சந்தை வந்து எங்கள்ட கையில் இல்லை, கடைசியில் உற்பத்தியும் விவசாயிகள கையில் இல்லாமல் போகுமா இருந்தால் பாரிய ஒரு பிரச்சனை நுகர்வோருக்கு தான் வரும். அப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்ன விஷயம்னு சொன்னால், இதை வந்து அடுத்த சந்ததி எடுக்கணும், அல்லது இந்த சமூகத்தை சேர்ந்து இந்த இடத்துக்குரிய மக்கள் வந்து இதை தங்களுக்கான உணவை வந்து பொறுப்படுத்திக் கொள்ளணும். அது முதல்ல பிரதானமாக நெல்லை வந்து பொறுப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு என்னென்ன தொழில்நுட்பம் வேணும், எப்படி அந்த யங் ஜெனரேஷனுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை கொண்டுடலாமன்றதில் நாங்கள் வேலை செய்துருக்கிறோம். நீங்களும் சேர்ந்து வாங்க, கூடவே வேலை செய்வோம், அதை வந்து தன்னிறைவை நோக்கி கொண்டு போவோம். நன்றி. ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் இப்படி யோசிக்கக்கூடிய ஆக்கள் தனித்தனி ஏண்டாலும் பரவாயில்ல, பெரிய அள்ளு கொள்ளையா டீமாக தான் பரவணும் வண்டி இல்லை. சாந்தன் ரமேஷன் தனித்தனியாக தான் வந்தாங்க. இன்றைக்கு மட்டக்களப்பில் 150-140 ஏக்கருக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தால் அந்த எடுத்து வச்ச அந்த அடி தான்.
இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் அட்டாள சென்னையில் ஃபர்ஸ்தான் தனியாக வலிக்கிட்டார், முத்தையங்காட்டில் லோஜிதான் தனியாக வலிக்கிட்டு இருக்கார், திருவண்ணாமலையில் விஜின் தனியாக வந்திருக்கார். அது வரப்புற அவரை சுற்றி அங்கே ஒரு டீம் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக அரை மணி நாங்களும் தனியாக தான் வலிக்கிட்டோம். அது அப்படி இப்போ எங்கள்கிட்ட ஒரு கிளிநொச்சியில் மட்டும் ஒரு 20 பேர்கிட்ட வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறாங்க, 20 ஆப்ரேட்டர்ஸ் பைலட்ஸ் வேலை செய்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய ஒரு இயக்கமாக பெரிய ஒரு ஆர்மியை பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி தான் இதை செய்து முடிக்கணும். ஏன்னா இது செய்ய லேசான வேலை இல்லை. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். தேங்க்யூ. நீங்கள் கால் பண்ணுறதுக்காக உங்களோட அழைப்புக்காக பார்த்து கொண்டிருக்கோம்.